நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்கீங்க, சேஃப்டி ஃபீல்டுக்குள்ளே வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் எப்படி சேஃப்டி ஃபீல்டுக்குள்ளே வரலாம், நீங்கள் இல்லைனா ஆல்ரெடி பிஇயில் ஃபயர் அண்ட் சேஃப்டி இல்லை பிடெக்கில் ஃபயர் அண்ட் சேஃப்டி இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். ஸோ உங்களுக்கான அடுத்த கட்ட என்ன பண்ணலாம், எப்படி சேஃப்டி ஃபீல்டில் நல்லா பிரைட்டாக ஷைன் ஆகுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபஸ்ட்டு என்னோடய குவாலிஃபிகேஷன் பற்றி ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். ஸோ நான் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் படித்தேன். ஸோ அதுக்கப்புறமா ஏதாச்சும் கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணிட்டு சேஃப்டிக்கு வரணும்னு எனக்கு அந்த டைமில் தோணலை. ஏதாவது கோர்ஸ் சர்ச் பண்ணும்போது சரி நெபோஷ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் நான் நெபோஷ் படிச்சுட்டு சரி கல்ஃபில் போய் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு தாட்டில் நான் நெபோஷ் படித்தேன். பட் எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே சேஃப்டிக்குள்ளே தான் போகணும் அப்படின்ற ஒரு தாட் இல்லை. ஸோ எதேர்ச்சியாக நடந்தது தான் இது. ஸோ நெபோஷ் படித்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஷட் டவுன் ஜாப்ஸு, ஃபயர் வாட்சர், பெர்மெட்ரிஸ் அப்படிலாம் இருந்து நான் இப்போது சேஃப்டி ஆஃபீஸராக ஆயிருக்கேன். பட் இந்த ஒரு ஸ்டேஜுக்கு நான் எம்இஓ இல்லை எம்டெக்கோ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டியோ வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருப்பணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ நீங்கள் பிஇ படிச்சுட்ருக்கீங்க இல்லை பிஇ ஃபயர் அண்ட் சேஃப்டி இன்ஜினியரிங்கோ இல்லை டெக்னாலஜியோ படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா உடனே நீங்கள் முடித்தவொடனே எம்இ அப்ளை பண்ணுங்கள். எம்இலே நிறைய இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் எம்டெக்கில் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி இன்ஜினியரிங்கு நிறைய காலேஜஸ் இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ அதில் ஏதாவது ஒரு காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணி எம்இ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி படித்தா உங்களுக்கு நல்லது. ஸோ எம்இ படிக்கிறதால என்னடா யூஸ் அப்படின்னு கேட்கலாம். நானும் பிஇ முடித்த சமயத்தில் எனக்கும் இதாக இருந்தது, எம்இ ஏன் படிக்கணும், அது வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு நினச்சேன். பட் எம்இ படிச்சிருந்தா நல்லதுன்னு எனக்கு இப்போ புரிஞ்சுது. அந்த எம்இ படிச்சிருந்தா இந்தியாவிலே நிறைய ரெக்கக்னிஷன் கிடச்சிருக்கும். ஸோ நிறைய இப்போது இந்தியாவிலே நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் எம்இயை ஒரு மெயின் குவாலிஃபிகேஷனாக ஹையர் பண்ணுறதுக்கு வைக்கிறாங்க. ஸோ எம்இ இருந்தால் உங்கள் ரெஸ்யூமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் பிஇ முடிச்சுட்டு ஒரு 2 வருஷம் கஷ்டப்பட்டு நீங்கள் எம்இயும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நல்லது. எம்இ படிச்சுட்டு இருக்கும்போதே உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் நெபோஷ் படிக்கலாம், அதுக்கப்புறம் நார்மல் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் நிறைய படிக்கலாம், சிபிடி கோர்ஸ் இருக்குது அதுவும் படிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் ISO 45001 படிக்கலாம் சைமல்டேனியஸாக. ஸோ உங்களுக்கு கெரியர் நிறைய பூஸ்ட் ஆகும். ஸோ நான் பண்ண தப்பு நீங்களும் பண்ணாதீங்க. ஸோ பிஇ படித்து முடித்தவொடனே எம்இ நீங்கள் படிக்க ட்ரை பண்ணுங்கள். கல்ஃபில் ஒர்க்குக்கு உங்களுக்கு எம்இ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி வச்சுருந்துருக்கிறதுனால பெருசாக ஒன்றும் வித்தியாசம் வந்துட போகிறதில்ல. ஸோ பிஇ நெபோஷ் ரெண்டுமே வச்சு கூட நீங்கள் கல்ஃபில் ஒரு வேலை இல்லை ஒரு லாங் டேர்ம் கரியரை நீங்கள் சஸ்டெயின் பண்ணிக்கலாம். பட் இந்தியாவில் நீங்கள் ஷைன் பண்ணணும், இந்தியாவில் பெரிய பெரிய சேலரி வாங்கணும், பெரிய பெரிய கம்பெனியில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பிஇ ப்ளஸ் எம்இ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேண்டேட்ரியாக ஒரு விஷயமாக இருக்கும். அட் தி சேம் டைம் நீங்கள் பிஇயும் வச்சுருக்கீங்க எம்இயும் வச்சுருக்கீங்க, நான் கல்ஃபில் தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னா அதுவுமே பிரச்சனை கிடையாது. நீங்கள் தாராளமாக கல்ஃபில் இன்னும் பெரிய போஸ்ட்லேயே நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே பெரிய பெரிய போஸ்ட்டில் கூட உட்காரலாம். ஸோ உங்கள்கிட்ட எம்இ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி டிகிரி இருந்துச்சுன்னா உங்களால் பிசிஎஸ்பியோட ஜிஎஸ்பி ஆர் டிஎஸ்பி ஸ்டேட்டஸை கிராப் பண்ண முடியும். போர்ட் ஆஃப் சர்டிஃபைட் சேஃப்டி ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அமெரிக்காவோட ஒரு போர்டு. ஸோ ஜிஎஸ்பினா கிராஜுவேட் சேஃப்டி ப்ராக்டிஷனர், டிஎஸ்பினா ட்ரான்சிஷனல் சேஃப்டி ப்ராக்டிஷனர். இந்த 2 ஸ்டேட்டஸையும் உங்களால் கிராப் பண்ண முடியும். ஸோ அதுவும் எம்இ படிக்கிறதுனால ஒரு அட்வான்டேஜஸ். ஸோ அதை பற்றிலாம் இன்னும் நான் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு சிஎஸ்பி, பிசிஎஸ்பி, டிஎஸ்பி, ஜிஎஸ்பி பற்றி ஃப்யூச்சரில் வீடியோ போடுறேன். இப்போது எம்இ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி படிக்கணும்னு முடிவாயாச்சு. ஸோ நினச்ச காலேஜிலலாம் போய் படிக்காதீங்க. சில கவர்மெண்ட் அப்ரூவ்டு, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்ரூவ்டு சேஃப்டி கோர்சஸ் இருக்கிற காலேஜஸாக பார்த்து சேரணும். ஸோ தமிழ்நாட்டிலே நிறைய காலேஜஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெல்லி, மும்பை அப்படின்னு கூட நிறைய காலேஜஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ அது என்னன்ட்டு நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லிஸ்ட்டை பார்த்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ சேர்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு
தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்ரூவ்ட் காலேஜ் தானா, சேஃப்டி கோர்ஸ் அப்ரூவ்டா அப்படின்ட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் எம்இ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டியா இல்லை எம்டெக் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டியா அது எடுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டுனா கூட கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.